உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது விசேஷம். அதே சமயத்தில் சனி பகவானும் பார்க்குறாரு. இந்த சனி பார்க்குறதுனால என்ன விஷயம் அப்படின்னா, நல்லது ஒரு பக்கம் குருவால் இருந்தால் கூட சனி பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப சாதகமாக இருக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வாரம் பண்ணிடுங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது இல்லாமல் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு. எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறங்கிற பிளானிங் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆக உங்களுடைய விட்டு போன உறவுகள் மறுபடியும் உங்களோடு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அல்லது உங்களோட தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பெரிய லெவலில் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனை விதமான மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைக்கிறேன், சேல்ஸ் பண்ண முடியலை, விற்குமான்னு தெரியல, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஊர் மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. உங்களுடைய கெரியரில் இந்த வாரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்குது, பட் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. வேலையில் ஒர்க் லோடு இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன் இருக்கும். அதனால் வேலையை விட்டுடலாங்கிற மாதிரியான எண்ணம், சிந்தனை, வேறு கம்பெனி மூவ் ஆகணும் அப்படிங்கிறமான ஃபீலிங் இதெல்லாமே இந்த வாரம் இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அது வேலையை அது கிரகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஸோ எதுவுமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களை தேடி வரும். கிரகங்கள் நிற்கிறதுல எல்லாம் மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. பட் உங்களுடைய லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரேக்கப் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக மூவ் ஆகுங்க.